ஓம் இதம் விஷ்ணு விசக்கிரமே திரேதானித தேபதம் சமோடவசியபாகம் சுரே. காஸ்மோவினியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று ஏகாதசி நாள், காரடையான் நோன்பு நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கர்நாடகா தக்ஷிண கன்னடா மாவட்டம் தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாபசு வருஷம் மாசி மாதம் 30ஆம் நாள். இன்று காலை 7:22 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. இன்று அதிகாலை 2:17 வரை பூராட நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திராட நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்த யோகம் உள்ளது. இன்று ரோஹிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல சிந்தனை வரும், நல்ல திங்கிங் தாட் ப்ராசஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அதனால் புது புது ஐடியாலாம் வரும். யாருக்குன்னா சேல்ஸ் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்குன்னா ஸோ வித்தியாசமாக ட்ரை பண்ணால் சக்ஸஸ் உங்கள் கையில். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். மாணவர்கள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். காதல் இனிக்கும். தம்பதிகள் ஒற்றுமையாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா HR, அட்மினிஸ்ட்ரேஷன், ஜாப் ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். கலை இலக்கியத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு, துன்பத்தை நீக்கும் வழிபாடு. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்தனான பராயணே சர்வசியார்த்தி ஹரி தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி கும்பிடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி என்பர்களே, ரோஹிணி மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரையில் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சில சங்கடங்கள், பிரச்சனைகள் வரும். தைரியமாக இருக்கு. டாக்டராக, சர்ஜனாக இருக்கிறவங்க, சயின்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஓரளவுக்கு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி என்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய நாள். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா பெட்ரோலியம், கெமிக்கல், CNG சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஸ்டீல், அயன், அலுமினியம் சம்மந்தமான, வுட்டு சம்மந்தமான, மரம் சம்மந்தமான, ஃபர்னிச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஃபைனான்ஷியல் ப்ராசஸ் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, பேங்க், இன்சூரன்ஸ் சம்மந்தமான துறையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கலைஞர்களுக்கு சில சங்கடங்கள், பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. காதல் சிலருக்கு கசக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விக்னங்களை தீர்க்கும் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேற வேண்டிய நாள். ஒரு விஷயத்தை பண்றோம், ஒரு தடவை செகண்ட் டைம் பண்றோம்,
சக்ஸஸ் ஆகலைன்னா டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஸ்ட்ராட்டஜி போட்டு பண்ணால் தான் சக்ஸஸ் வரும். இல்லைன்னா அதே பண்ணிகிட்ருப்போம். இது வெற்றியாளர்கள் சொன்ன விஷயம். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அக்வாரியம் வச்சுருக்கிறவங்க, ட்ரை கிளீனிங், லாண்ட்ரி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஃப்யூச்சரை பற்றி உட்காந்து பேசுவீங்க. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா. இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்ம ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள், விரயம் கூடும் நாள். ஸோ செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவை கண்ட்ரோல் பண்ணுங்க. லக்ஸரி ஐட்டம்ஸ், காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. காய்ச்சல், சளி, ஜுரம் அல்லது ஃபுட் பாய்சன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் நடத்துகிறவங்க, ரிசார்ட் வைத்திருக்கிறவர்கள், லாட்ஜ் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வாகனத்தை மாற்றலாமா அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. வாகன யோகம் சிலருக்கு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வெள்ளை புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னி ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள். இந்த விஷயத்தை நான் இப்படி பண்ணுவேன், இப்படி செய்வேன் அப்படின்னு பிளான் பண்ணி இறங்குவீங்க களத்தில். சகோதரருடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மருத்துவ செலவு சில பேருக்கு வந்து சேரும். ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, ஸ்கேனிங் சென்டர், ஃபார்மசி, ஃபார்மா கம்பெனி, சர்ஜிக்கல் ஐட்டம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மனசில் இருந்த சில குறைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள், ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க, சமூக சேவையாளர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. மிளக தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துளாராசி அன்பர்களே, நன்மைகள் தரக்கூடிய நாளாக இருக்கும். குருவால இப்போ உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். காரியங்களிலே முன்னேற்றம் ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா டீச்சிங் சம்பந்தமான ப்ரொஃபஷனல், ஆசிரியர் தொழில் இருப்பவர்கள், டீச்சர், ப்ரொஃபஸர், லெக்சரர், டீன், ஹெச்ஓடி, எஜுகேஷன் கன்சல்டன்ட், ட்ரெயினர், ஃபேக்கல்ட்டி, இன்ஸ்ட்ரக்டர், இந்த மாதிரி டீச்சிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சில பேர் வந்து கங்கணம் கட்டி முயற்சி பண்ணுவீங்க. அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்கள் நல்ல சிந்தனையோடு இருப்பீங்க. காதல் இனிக்கும். நட்புகள் பலப்படும். சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையான நாள். குருவால் சில நல்ல விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு, சில்வர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், மணி சேஞ்சர் வச்சுருக்கவங்க, அடகு கடை, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, ஃபேஷன் புட்டிக் வைத்திருக்கிறவங்க, பிராண்டட் க்ளோத்திங் ஸ்டோர் நடத்துகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் அலர்ட்டாக இருங்க, கவனமாக இருங்க. ப்ரொஃபைல் விஷயங்களில், ஆன்லைன் விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. மாணவர்களை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா
ரிசர்ச் சம்பந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மெரீன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. பாயசம் நைவேத்தியம் பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, நலமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். உடம்புல இருந்த சில பிரச்சனைகளுக்கு லீஃப் கிடைக்கக்கூடிய நாள். பிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டீஷியன், யோகா ட்ரைனர் உங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல். ஜாதகத்தை பாருங்கள், தசா புத்தி எப்படி இருக்குன்னு. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. ஓவர் ஸ்பீட் வேண்டாம். டிரைவராக இருக்கிறவங்க டிரைவிங் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனோட பண்ணுங்க. நம்ம கரெக்டாக போனாலும் பின்னாடி வர்றவங்க, முன்னாடி வர்றவங்க, எதிரில் வர்றவங்க எப்படி வர்றாங்கன்னு சொல்ல முடியாது. உங்களை நம்பி 4 பேர் இருக்காங்கிறத நினச்சிக்கோங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, ராசிக்குள்ள சந்திர பகவான் இருக்கின்றார். மனசுல ஒரு அமைதி குறைவா இருக்கும். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, எதிர்பார்த்த மாதிரி இல்லையே, இப்படி ஏதாவது ஓடிட்டே இருக்கும். கிண்டர் கார்டன் நடத்துறவங்க, பிளே ஸ்கூல் வச்சிருக்கிறவங்க, ஸ்கூல் நடத்துறவங்க, டியூஷன் சென்டர், கோச்சிங் சென்டர், ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறவங்க, மியூசிக் சொல்லி கொடுத்துறவங்க, ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் பண்ணி கொடுக்குறவங்க, அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் கோச்சா இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளா இருக்கும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தேனீப்புத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். விவசாயிகள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். இட் மீன்ஸ் சரி இந்த முறை போயிடுத்து, அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு போகணும். வேற வழி இல்லை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்மன் வழிபாடு. மஞ்சள் நிற புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பராசி என்பர்களே, உற்சாகமான நாள். எனர்ஜெட்டிக்கா, பாசிட்டிவா இருப்பீங்க. நினைச்சதை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மனசுல ஒரு திருப்தி இருக்கும். ஆத்ம திருப்தி வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிசினஸ் பண்றவங்க, துணிக்கடை வச்சிருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர், இமிடேஷன் ஜுவல்லரி, ஆன்டிக் ஜுவல்லரி சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். ஜாப், வேலையை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டர்ல வேலை செய்யறவங்க, கேமராமேன், போட்டோகிராஃபர், கிராஃபிக் டிசைனர் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். சாரி டிராப்பர் ஆக இருக்கிறவங்க, நெயில் ஆர்டிஸ்ட், டாட்டூ ஆர்டிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனராசி என்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். செலவா போயிட்டு இருக்கு, எப்பதான் எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் வரும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. 7.5 சனி நடந்தாலும் சில மற்ற கிரகங்கள் சிலது உங்களுக்கு அனுகூலமா இருக்கு, காப்பாத்திடுவார் ஆடவர். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் உண்டு. டைல் சம்பந்தமான வியாபாரம், மார்பிள் சம்பந்தமான வியாபாரம் பண்றவங்க, பேட்டரி கடை வச்சிருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் வந்து சேரும். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.